இன்னைக்கு ஒரு ஸ்கூல் வேனை தான் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா விங்கர் ஸ்கூல் வேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூஆர்டி டாடா கோயம்புத்தூர். அவங்க தான் நமக்கு இந்த வெஹிக்கிளை வாக் அரவுண்ட்காக வழங்கியிருக்காங்க. நீங்கள் டாடா விங்கர் இல்லை டாட்டாவில் ஏதாவது வெஹிக்கிள்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கோயம்புத்தூரை சுற்றி உள்ள சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் யூஆர்டி டாட்டாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இவங்க கிட்ட விங்கர் ஸ்கூல் வேன் மட்டும் இல்லைங்க, மார்கோபோலோ மாதிரியான ஸ்கூல் பஸ்ஸஸ்மே அவங்க கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் வேன் ஆர் ஸ்கூல் பஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய யூஆர்டி டாட்டாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டாடா விங்கர் பார்த்தீங்கன்னா மோனோகாக் பில்டில் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரியான 2 வீல் பேஸ் ஆப்ஷனில் நீங்கள் வாங்கிக்கலாம். 3200 வீல் பேஸ்லையும் 3485 வீல் பேஸ்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் 3200 வீல் பேஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா 13+1 டிரைவரோடையும், அதாவது ஏசி வண்டியா இருந்தா 13+1, இதே நான் ஏசி வண்டியா இருந்தா 18+ டிரைவர் 1 அப்படின்ற வகையில் எடுத்துக்கலாம். இதே 3485 அந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஏசி அல்லது நான் ஏசி நீங்க ரெண்டுமே எடுத்தாலுமே 20+ டிரைவர்ன்ற மாதிரி தான் நீங்க எடுக்க முடியும். ஃப்ரண்ட் டிசைன் போகிறதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை ரூஃபா பில்ட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்க குழந்தைங்களாகட்டும் இல்ல பெரியவங்க உள்ள நடந்து போய் உட்கார்ற அளவுக்கு ஸ்பேஸ் வேணும், தலை இடிக்க கூடாதுன்றதுக்காக நல்ல ஒரு ஹை ரூஃபாவே கொடுத்துருக்காங்க. டிசைனுக்கு வருவோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரோம் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. டாட்டாவோட லோகோ இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஆர்எல்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. எல்இடியில் ஹெட்லாம்ப்ஸ் பாத்தீங்கன்னா ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப்கான பொசிஷனுமே இங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரேடியேட்டருக்கான ஏர் டம்ப் கொடுத்துருக்காங்க. பம்பர் வந்து பாத்தீங்கன்னா பாடி கலர்ல வராம ஒரு பிளாக் கலர்ல வருது பம்பர். அதே மாதிரி ஒரு பெரிய விண்ட்ஷீல்டு செட்டப் கொடுத்துருக்காங்க. நோஸ் கொஞ்சம் குட்டியா இருக்கனால ஒரு கான்ஃபிடென்ட்டா டிரைவ் பண்ணவோ இல்லை டர்ன் பண்றதுக்கோ ஈஸியாவே இருக்கும் இந்த வெஹிக்கிள். அதே மாதிரி வைப்பர்ஸ் இங்க 2 வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாஷருமே இங்க பாத்தீங்கன்னா கார்ல வர மாதிரியான இங்க ஒன்று வாஷர் 2 வாஷர் கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸ் நல்ல பெரிய வைப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ மழை காலத்துலேயும் உங்களுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வெல்ஃபேர் மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் இது ஒரு ஜோக்ஸ் அப்பார்ட் தான் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். இதில் அந்த வெல்ஃபேரோட கிட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். மேபி இது வந்து ஓன் போர்டில் வரதில்லைன்னு நினைக்கிறேன், டீ போர்டில் மட்டும் தான் வருது. சரி வாங்க அப்படியே நம்ம சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். நல்ல ஒரு சைட் மிரர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே விசிபிளாக பார்க்குற அளவுக்கு நல்ல ஒரு பெருசாக ஒரு சைட் மிரரும், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் அங்கேருந்து பார்த்தா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரியான ஒரு பெரிய குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. தின்னா அதுக்கான பீட்டிங்குமே கொடுத்துருக்காங்க பெட்டர் விசிபிலிட்டிக்காக. சரி டோர் விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி ஐ ரூஃப் மாடல் நீங்க போனீங்கன்னா வந்து உங்களுக்கு சிங்கிள் டோர் தான் வரும். இதுல லோ ரூஃப் மாடல் வெஹிக்கிள் இருக்கு. நீங்க அதை எடுத்தீங்கன்னா நம்ம அந்த நான் சொன்ன பாத்தீங்களா அந்த ஸ்லைடிங் டோர், அந்த ஸ்லைடிங் டோர் ஆப்ஷன்ல நீங்க எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸியா ஏறதுக்கு வசதியா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 195 ஆர் 15 இன்ச் டயர் கொடுத்துருக்காங்க. இது 4 வீல் ஆப்ஷன்ல வரக்கூடிய வண்டி தாங்க. இதுக்கு 6 வீல்ன்ற ஆப்ஷன் கிடையாதுங்க. சரி வாங்க அப்படியே ரியர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி டைலைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்க டாட்டான்ற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கத்து பாத்தீங்கன்னா விங்கர்ன்ற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பம்பர் எவ்வளவு பெருசா கொஞ்சம் நீண்டிட்டு இருக்கோ அதே மாதிரியான ஃபினிஷிங் வேணும்ன்றதுக்காக இங்க பாடியில பிளாக் பம்பர்ஸை பேக் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் சென்ட் வந்துருது. அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாருமே இங்க மவுண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்டுக்கான பொசிஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இது 2 டோரா ஓபன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 லிட்டர்ஸ்க்கான வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. 10 லிட்டர்ஸ்க்கான நைட்ரஜன் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோமுக்காக தனியா அந்த ஃபயர் டிஸ்ட்ரிபியூஷனுமே இதுல கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோட கண்ட்ரோல்ஸுக்குமே அழகா சீட்டுக்குள்ளேயே வர மாதிரி பில்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளஸ்ஸா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்றது ஒன்று இருக்கு. நாங்க உள்ள வாங்க உங்களுக்கு அதை டீட்டெயிலா சொல்றேன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிரைவர் சீட்ல இருந்தே நம்ம உள்ள போலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ஸ்ல ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணுற ஆப்ஷன், இங்கே கீ போடுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி இப்படி டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் கிரிப்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. மேகசின்ஸோ இல்லை டூல்ஸோ வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. லாக் கொடுத்துருக்காங்க. இந்த சுற்றுற டோர் மாதிரி தான் கிளாஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஹேண்ட் ஹோல்டர் எதுவுமே இல்லை. மேபி இங்கே மாட்டுறதுக்கான பொசிஷன்ஸ் இருக்குது. இன்னும் அக்சரிஸாக ஃபிக்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம அப்படியே உள்ளே ஏறி பார்ப்போம். அந்த கிரிப் இல்லாதனால கொஞ்சம் ஏற கஷ்டமாக இருக்குது. சீட்டில் ஒரு முக்கியமான விஷயங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லிவர் கொடுத்துருக்காங்கல்ல, இது என்ன தெரியுங்களா? ஜஸ்ட் நீங்கள் இப்போ இதை புஷ் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக நம்ம ஸ்டியரிங்கை தானே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் கிடையாது. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஆப்ஷன் இந்த ஸ்டியரிங்கில் கிடையாது. ஆனால் அந்த ஆப்ஷனை சீட்டில் கொடுத்துருக்காங்க. இல்லை இப்படி ஃபுல்லாக கீழே இறங்கி ஓட்டுறதுக்குனா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் நீங்கள் தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு தை சப்போர்ட் கிடைக்கிது உங்களுக்கு. ஃப்ரண்ட்டை நம்ம எலிவேட் பண்ணிட்டு புஷ் பேக் பண்ணலை நான். மேபி உங்களுக்கு வேணும்னா புஷ் பேக்கும் பண்ணிக்கலாம். புஷ் பேக் பண்ணாமலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிஃபாக உட்காந்து ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த தை சப்போர்ட்டுக்கு நல்லா இருக்குது.
இந்த வீல் ஆர்ச்சுமே உங்களுக்கு வந்து காலை வைக்க கொள்ள ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம டிரைவர் சீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. அதை பிரேக் பண்ணுறதுக்கான டூல் கிட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. 2 இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா புஷ்பேக் சீட்டாக தான் வடிவமைச்சிருக்காங்க. நம்ம புஷ்பேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான விஷயங்க. ஆனால் இந்த விஷயம் டிரைவர் சீட்டுக்கு மட்டும்தாங்க பொருந்தும். வேறு எந்த சீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் போடுறதுக்கான பொசிஷன்ஸுமே கொடுக்கல. மேபி கொடுத்துருக்கலாம். இது ஒரு கிட்ஸுக்கான வெஹிக்கிள்ன்றனால கொடுக்கல போல இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வந்து ஒரு காம்பேக்டாக இருக்க மாதிரி ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் கிடையாது, ஒரு நார்மல் ஸ்டேரிங் தான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. கீ போட்டுருவோம். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஸ்பீட் கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இன்ஸ்ட்ருமெண்ட்கான அந்த லைட்டிங், அந்த வார்னிங் லைட்டர்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பனிங் வார்னிங் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூல் கேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல், டீசல் அண்ட் டெஃப் அண்ட் ஹீட்டு அந்த மென்ஷன் ஆகிறது. இங்கே ஓடோ மீட்டர்ஸ்க்கான இதுவுமே கொடுத்துருக்காங்க. மோடு அந்த சேஞ்ச் பண்ணுறதுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு காயின் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் சுவிட்சஸ் வைக்கிறதுக்கான பொசிஷன்ஸ் இருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் ஆன் ஆஃப்கான கண்ட்ரோலு, லைட் ஆன் ஆஃப்கான கண்ட்ரோலு, ஈகோ மோடு ஆன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலு, இங்கே அசார்ட் சுவிட்சு, பேட்டரியை தானாக கட் ஆஃப் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா பேட்டரி கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கு ஒரு சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ளே இருக்க இன்டீரியர் லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. டிரைவர் இதுக்கு மட்டும் நம்ம இங்கே கை வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டோர் வேணா டோரில் வச்சுக்கலாம், ஆன் ஆஃப் கொடுத்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பொதுவாகவே இங்கே ஒரு ஆம்பியன்ஸ், உள்ளே இருக்க இன்டீரியரில் ஆன் பண்ணுறதுக்கு இங்கே பொதுவாகவே ஒரு லைட்டு சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மியூசிக் சிஸ்டம் போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு பாக்கெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் இங்கே இருக்க மாதிரி ஒரு சின்ன ஒரு காயின் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேபி ஏசி வெண்ட் வந்தால் இந்த இடத்துல வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்னதாக க்ளோ பாக்ஸ் மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் தாங்க இது. ஸோ ரிவர்ஸ் கியர் மட்டும் இப்படி புஷ் பண்ணி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃபயர் டிஸ்ட்ரிபியூஷனும் டிரைவர் சீட்டு கீழே இருக்குது. இந்த இடத்துல ஒரு பேசஞ்சர் உட்காரத்துக்கு ஒரு சின்ன சீட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைசர் ஒன்று வைடராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கொடுக்கல, இங்கே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் டிரைவர் வியூலேருந்து பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய வைசரே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹெல்ப்ன்ற ஒரு சுவிட்சுமே இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க அப்படியே நம்ம அந்த சைட்லேருந்து உள்ளே வந்து என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். சரி, ஏன் ஹைட்டுக்கு இந்த வெஹிக்கிளில் உள்ளே ஏற எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பட் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு ஏறும் போது தலை தட்டுந்தாங்க, நம்ம கொஞ்சம் குனிஞ்சு தான் ஏறணும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹேண்ட் கிரிப் கொடுத்துருக்காங்க ஏறுறதுக்கு. அதே மாதிரி நான் உள்ளே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே ஆக்சுவலி எனக்கு பஸ்ஸே தலை தட்டும், இதுக்கு வேண்டாம். பட் ஆனால் நல்லா கொடுத்துருக்காங்க. நான் ஒரு விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்ன தெரியுங்களா, நம்ம ஆல்ரெடி வந்து எஸ்எம்எலோட ஸ்கூல் பஸ்ஸை ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதில் நம்ம சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர் எஸ்டிபியூஷனோட லைன் எல்லாம் ரொம்ப அசிங்கமாக வெளியில் தெரியுது, ஸோ இவ்வளோ பண்ணுறீங்க, அதை உள்ளே பேக் பண்ணியிருக்கலாமேன்றதை அதை டாட்டா ரொம்ப கிளியராகவே பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்கூல் வேன்லங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மோக் டிடெக்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த நான் வாட்டர் டேங்க் சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட நாசில்ஸ் வந்து எல்லா இதுக்குமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியான நாசில்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் நாசில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வேன் தான். இந்த இடத்துல நம்ம லக்கேஜ்லாம் வைக்க முடியாது, கேரியர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக சீட்டு கீழே குழந்தைங்களுக்கான கேரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா சீட்லேயுமே சீட் பெல்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. நம்ம எல்லா சீட்லையுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சீட் பெல்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி டோரை பிரேக் பண்ணுறதுக்கு இங்கேயுமே ஒரு ஹேமர் மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் நீங்கள் பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 3485 வீல் பேஸ் உள்ள மாடலு. அதாவது ஏசிஆர் நான் ஏசி ரெண்டுத்துலையுமே 20+ டிரைவர் சீட் உள்ள மாடல். இது நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் ஏசி வெஹிக்கிள்ங்க. ஏசின்ற போது ஏசி வென்ஸ்க்கான பொசிஷன்ஸ்லாம் இதில் வந்துடும். சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். குஷனிங்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் கம்ஃபர்ட் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்லைங்க, சீரியஸாக சொல்கிறேன். இப்போ என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா 6.2. எனக்கு ஆனால் முட்டி இடிக்கிறது தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் என்னால் உட்காந்து ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து 3+2. இந்த இடத்துல 3 குழந்தைங்க உட்காரணும், அந்த இடத்துல 2 குழந்தைங்க உட்காரும். என்னால் என்ன போட்டால் இதில் ஒரு ஆள் நான் உட்கார முடியாது. இங்கேயும் நான் உட்காந்தா ஒரு குழந்தை தான் உட்கார முடியும். அந்த அளவுக்கு தான் சைஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
ஃபைனலாக இந்த டாடா விங்கர் ஸ்கூல் பஸ்ஸோட ப்ரைஸுக்கு வருவோம். எக்ஷோரூம் காஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 16 லட்ச ரூபா வருது. ஆன் ரோட் அப்ராக்சிமேட்லி ஒரு 18,50,000 ரூபாய் பக்கம் வருங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் ஆக்சுவலி ஸ்கூல் பஸ் தான், ஸ்கூலுக்கானது தான். யாருக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உதாரணத்துக்கு நான் என் ஊர்லேருந்தே சொல்கிறேன்ல, நான் தஞ்சாவூரில் இருக்கேன், செங்கிப்பட்டியில், பூதலூரில், அங்கே மாதிரி ஒரு 20 பசங்க தான் இருக்காங்க. மொத்தம் ஒரு பெரிய ஸ்கூல் பஸ்ஸை எடுத்துகிட்டு போய் அந்த 20 பசங்களை அங்கே இருக்கிறத அழைச்சிட்டு வரணும்னு இல்லாமல், அந்த 20 பசங்களுக்காக ஒரு சின்ன வெஹிக்கிள் நம்ம ஸ்கூலில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டாடா விங்கர் உங்களுக்கு ஒரு ஆப்டாகவே இருக்குங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ளே ஸ்கூல் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு 20-30 குழந்தைங்க, ஒரு சின்னதாக இப்போ நிறைய ப்ளே ஸ்கூல்ஸ் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ப்ளே ஸ்கூல்ஸ் வச்சுருக்கீங்க. உங்களோட கிட்ஸை வந்து அழைச்சிட்டு வந்து அந்த ஸ்கூலில் நீங்கள் ட்ராப் பண்ணுறதுக்குன்னா இந்த வெஹிக்கிள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ரொம்பவே சேஃப்டியாகவும் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்து ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளை பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், நான் உங்கள் ராஜேஷ், இது உங்கள் தமிழ் பில்ஸ். நன்றி, வணக்கம்.